இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன யாரும் தெரியலையா மேடம்? என்ன மேடம் நீங்க ஒன்னு ரெண்டு சம்பவம் பண்ணியிருந்தா பரவாயில்ல, நீங்க ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிருக்கீங்களே, அப்புறம் எப்படி என்ன ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? உங்களால சூசைட் பண்ணி செத்து போனாரே நவநீதம், அந்த நவநீதத்தோட பையன் தான் நான். உங்களை பழிவாங்க ஒரு சின்ன சான்ஸ் கிடைக்காதான்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். டிஎஸ்பி போஸ்டிங் கிடைச்ச நேரமா என்னன்னு தெரியல, முதல் கேஸே உங்களோட தான் வந்திருக்கு. எங்க அப்பாவோட சாவுக்கு பழிவாங்க இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அந்த ஆண்டவன் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கான். வேற யாராவது பிரச்சனையில சிக்குவாங்கன்னு நினைச்சேன். இப்ப நீங்க சிலை கடத்துற அளவுக்கு வந்து நிக்கிறீங்களா மேடம்? உங்களை சும்மா விடுவேன்னு நினைக்கிறீங்க? சும்மா விடவே மாட்டேன். யோ இன்ஸ்பெக்டர் சார், யார் அதுல சம்பந்தப்பட்டிருக்கா? அவங்களோட மாமா தான் சார். யோ அப்புறம் என்னையா பாத்துக்கிட்டு இருக்க? போய் இழுத்துக்கிட்டு வாயா. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே சார். சார் வேணாம் சார். இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். அண்ணாமலை அந்த சிலையை திருடினது அவர் இல்லை, நானா. என்ன சொல்றீங்க? ஆமா சார், இந்த சிலைக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தான் இந்த சிலைய அவர்கிட்ட கொடுத்தேன். அவங்க மனைவியோட பிறந்த நாளைக்கு ஒரு நல்ல பொருளா கொடுக்கணும்னு தேடிட்டு இருந்தாரு. என்கிட்ட அந்த சிலை இருந்ததுனால நான் தான் அதை கொடுத்தேன். போய் சொல்றீங்களா? உங்களுக்கு எப்படி இந்த சிலை கிடைச்சது? நான் வரும்போது ரோட்ல துணி சுத்தி இது கிடந்தது. ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் இந்த சிலை கிடைச்சதுன்னு நான் எடுத்துட்டு வந்தேன். இது திருட்டு பொருள்னு எனக்கு தெரியாது சார். யோ என்ன இந்த லேடி சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இந்த ஆளை காப்பாத்தணும்னு அந்த அம்மா போய் சொல்லிட்டு இருக்கு. யோ மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியா? ஒருத்தரையும் விடக்கூடாது. ஓகே சார். சார் முதல்ல கிளம்புங்க சார். என்ன சார் இது? சார் இவங்க மேல எந்த தப்பும் இல்ல, இவங்களை விட்டுருங்க. எல்லாமே ஏன் தப்பு தான். நான் தான் பேராசப்பட்டு இந்த சிலையை எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா போய் சொல்றியா? சார் நான் தான் திருடினேன்னு சொல்றேன்ல. என்னம்மா இப்பதான் தெருவுல கிடைச்சதுன்னு சொன்னீங்க, இப்ப திருடினேன்னு சொல்றீங்க? என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? சார் எனக்கு திருடுறதுதான் வேலையே. நான் மதுரையில திருட்டு வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. எனக்கு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கு. அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியாம ஒரு பேராசையில திருடிட்டேன். முழு பழியும் நான் ஏத்துக்கிறேன். இந்த குடும்பத்துக்கும் அந்த சிலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும்னா தயவு செஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஆமா நீங்க யார் இந்த குடும்பத்துக்கு? நான் இந்த வீட்டுல வேலை பார்க்கிறேன். இதுக்கு மேல நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணலன்னா நானே நேர பிரஸ் மீடியாக்கெல்லாம் போய் நான் தான் இந்த சிலையை திருடினேன், இவர் வேணும்னே திட்டம் போட்டு அண்ணாமலையோட குடும்பத்தை கைது பண்றாங்க நான் சொல்லிடுவேன்.